நெய்வேலியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்டம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுகையில், ஆளும் திமுக அரசால் தமிழகத்தில் நிர்வாக சீர்கேடு ஏற்படுவதாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பாலியல் பிரச்சினைகள், விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு என எண்ணற்ற பிரச்சினைகள் இருப்பதாகவும், இதனால் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனம் இப்பகுதி மக்களை வஞ்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் குறிஞ்சிப்பாடி மற்றும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி என 2 தொகுதிகளையும் வென்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் தமிழக முதல்வராக்க பாடுபடுவோம் என கூறினார். இந்த விழாவில் மாநில அம்மா பேரவை செயலாளர் சிவசுப்பிரமணியன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகர், ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ், நெய்வேலி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வெற்றிவேல், நகர செயலாளர் கோவிந்தராஜ், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராதாகிருஷ்ணன், வடலூர் நகர செயலாளர் பாபு மற்றும் அதிமுக மாவட்ட, ஒன்றிய, கிளை கழக நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.